ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் நம்ம மீனாக்கு வந்த ஆர்டரை தட்டி பறிக்கிறதுலே குறியாக இருக்காங்க அந்த டெரர் லேடி. என்ன ஆச்சுன்னா, நம்ம மீனாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வந்துருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சு போய் மீனாக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ மண்டபத்துக்கு மீனா போயிருக்காங்க. ஆனால் அந்த மண்டபத்தோட மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த டெரர் லேடிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் மிரட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுமே வந்துட்டாங்க. இவங்க தான் எப்போவுமே இந்த மண்டபத்துக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு எங்கள் விருப்பப்படி தானே செய்வோம் நாங்கள். எனக்கு வந்து இந்த பொண்ணு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் காமிச்ச டிசைன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அந்த லேடி சும்மா விடுவாங்களா? சரி, ஓகே, நீங்கள் பட்ஜெட் போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் பட்ஜெட் போட்டு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த எல்லா வேலையுமே அவங்க சொன்ன அமௌண்ட்டோட பாதி வேலை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னம்மா நீ இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்க, அவங்க பாதி வேலையிலே முடிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கும் கல்யாண செலவு நிறையா இருக்குது, நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடிகிட்ட சொல்லிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எப்படி இது சாத்தியமாகும்? இத்தனைக்கு நான் லாபம் ரொம்ப கம்மியாக வச்சு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும், இதோட கம்மியாக பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதனால் ஹோல்சேல் ரேட்டுக்கு கம்மியான விலையில் தருவாங்க, அதனால தான் என்னால் இப்படி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, நாங்களும் ரொம்ப வருஷமாக பூக்கடை தான் வச்சுருக்கோம், எங்களுக்கும் வந்து நிறைய பேரை தெரியும், ஆனாலும் இவ்வளோ கம்மியாக பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படியே வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சொல்லிடுறாங்க, எங்களுக்கு பின்னாடி தேவைப்பட்டு அவங்கள கூப்பிட்றோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பும் போது இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 15,000த்துக்கு உண்டான ஆர்டரை மட்டும் எடுத்து பண்ணுமா, அப்போ தான் அனுபவம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த டெரர் லேடி வர சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவுக்கு கொஞ்சம் காண்டாயிடுது. அவங்களும் வெளில வந்துடுறாங்க. அப்போ தான் மண்டபம் க்ளீன் பண்ணுற அக்கா சொல்கிறாங்க, அந்த லேடி சரியான பொல்லாத லேடிம்மா, மற்றவங்கள வாழ விட்டுருமா, தான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினைக்கும், சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் சோகமாக வெளில வந்துடுறாங்க. எந்த விஷயம் இந்த பக்கம் நடந்துச்சா, அங்கே நடக்குதுன்னா 2 டேஸில் வில்லாவில் போய் தங்குறதுக்கு விஜயா வந்து இருக்கிற சாரியெல்லாம் தூக்கி கீழே போட்டு எந்த சாரியை கட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் மனோஜும் ரோகிணியும் நல்லா ஜாலியாக வந்து பேக்கிங் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் விஜயா போய் ரோகிணியை போய் இழுத்துட்டு வந்து, நீயே சொல்லுமா எந்த சாரி கட்டுறது, நீயே செலக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ரோகிணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே விஜயாவுக்கு பூரிப்பு தாங்கலை. அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதி மீனா முத்து எல்லாருமே வந்து அரகுட மனசோட தான் கிளம்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம முத்து வந்து சரியான ஒரு ஃப்ராடு கிட்ட மனோஜ் மாட்டிக்கிட்டாருன்ற விஷயத்த கண்டுபிடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் நடக்க போகுது. மனோஜோட முன்னாள் காதலி வேறு வரப்போகிறாங்களா, கண்டிப்பாக அந்த விஷயத்துலேயும் ரோகிணி மாட்ட தான் போகிறாங்க, மனோஜும் கூட சேர்ந்து மாட்ட தான் போகிறாரு. இந்த விஷயம் எல்லாமே டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.